ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் டி மீன்ஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வீடியோ ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஓகே, எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் எக்ஸாமும் நல்லா பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம குரூப் டி மீன்ஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. குரூப் டி மீன்ஸ் எப்போ நடந்துச்சுன்னா February 8 நடந்துச்சு. இப்போ தான் அஃபிஷியல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி 1 வீக் கழிச்சு தான் நம்ம போடுறோம். வெரி சாரி. ஓகே, ஃபஸ்ட்டு பிசி கேண்டிடேட்க்கு பார்ப்போம். பிசி கேண்டிடேட்டில் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக போட்டால் நமக்கு ஜாப் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 149 கொஸ்டின்ஸ் போட்டால் ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதுவே ஃபீமேலாக இருந்தால் ஒரு 2 கொஸ்டின்ஸ் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா 147 கொஸ்டின்ஸ் போட்டால் பிசி ஃபீமேலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே பிஎஸ்டிஎம் வச்சிருக்க கேண்டிடேட்டாக இருந்தால் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா 144 கொஸ்டின்ஸ், அதாவது 144 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 144 கொஸ்டின்ஸ் நமக்கு யாருக்குன்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்க்கு 144 கொஸ்டின்ஸ் போட்டால் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்பிசி கேண்டிடேட்க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 148 கொஸ்டின்ஸ் போட்டால் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுவே உமனாக இருந்தாங்கன்னா 146 கொஸ்டின்ஸ் போட்டால் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது உமன் 146ன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்னா ஒன்றும் இல்லை, இதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் சப்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா 143 கொஸ்டின்ஸ் போட்டால் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பிசிஎம் கேண்டிடேட்னா நமக்கு எவ்வளோ கொஸ்டின்னா 138 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? பிசிஎம் கேண்டிடேட்னா 138 கொஸ்டின்ஸ் போட்டாலே கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா விமன்னா 136 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக இருந்தால் 133 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னன்னா பிசிஎம் கேண்டிடேட்டில். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்துச்சுன்னா 141 கொஸ்டின்ஸ், எஸ்சி கேண்டிடேட்க்கு 141 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் விமனாக இருந்தாங்கன்னா 139 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுவே எஸ்சி கேண்டிடேட்லேயே யாருன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து 139 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சாரி, 139 136. ஓகேங்களா? 136 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தாலே கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏனா எஸ்சிஏ கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா 133. பிஎஸ்டிஎம் வச்சுருந்தவங்கன்னா நார்மல்னா 138, பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்க்கு 133. நெக்ஸ்ட்டு உமனாக இருந்தாங்கன்னா 136 கொஸ்டின் போட்டிருந்தா என்னது கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ்டி கேண்டிடேட்டை பார்ப்போம். எஸ்டி கேண்டிடேட்க்கு 133 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தாலே கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு விமன் பார்த்தோம்னா 131. ஓகேங்களா? 131 கொஸ்டின்ஸ் விமனாக இருந்தால் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட்டு எஸ்டி கேண்டிடேட்லேயே பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களா இருந்தால் 128 கொஸ்டின் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நம்ம கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இதை விட மேக்ஸிமம் குறையிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 50% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.